ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அதை கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் வந்து நீங்க கரெக்டா பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான குவாலிட்டியான லீட்ஸ் வரும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ்னா என்ன, இது என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பத்தி தான் வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வர்றதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ், டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறித்து ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பிசினஸ்க்காக ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. எல்லாருமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ன்ற ஒரு ஆப்ஷனை கவனிக்காம மறந்துடுவீங்க. ஸோ டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஷன்ல வந்து உங்களோட ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ரீச் இருக்கும், லீட்ஸ் வராது. நிறைய லீட்ஸ் வந்தாலும் லீடோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயினா வரதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் கரெக்டா நீங்க பிக்ஸ் பண்ணது தான். ஸோ நீங்க எதுக்காக ஆட் ரன் பண்றீங்க, யார் உங்க ஆடை பார்க்கணும், இந்த மாதிரி நீங்க கரெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கோல் பிக்ஸ் பண்ணா மட்டும் போதும். உங்க பிசினஸோட சேல்ஸ் வந்து நீங்க தாராளமா இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுவும் ப்ராப்பரான குவாலிட்டியான லீட்ஸோட. ஸோ அதை எப்படி சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் நீங்க பார்க்கும்போது, நீங்க வந்து நம்ம கேம்பெயின்ல வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அவேர்னஸ், டிராபிக், என்கேஜ்மெண்ட், லீட்ஸ், ஆப் ப்ரொமோஷன், சேல்ஸ், இந்த மாதிரி நிறைய கேம்பெயின் டைப்ஸ் இருக்கு, கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இருக்கு. ஸோ அது ஓவரால் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21+ வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இருக்கு. இது வந்து டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா, ஸோ ஆடை வந்து எந்த அளவு நேரமா கொண்டு போக முடியும், அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, மெட்டா டீம் வந்து டெய்லி வந்து புது புது பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் நீங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்க உங்க பிசினஸ்க்கு, அதுதான் மேட்ரு. ஸோ அதை மட்டும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணா போதும், உங்க பிசினஸ்க்கான குவாலிட்டியான லீட்ஸ் வந்து உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, ஒண்ணுல கைஸ், பெர்ஃபார்மன்ஸ் கோல்னா நீங்க எவ்ரி டைம் ஒரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு டிராபிக் கேம்பெயின்க்கு ட்ரை பண்றீங்க. ஸோ உங்களுக்கு லைவாவே நான் காமிச்சிடுறேன். ஏன்னா ஸோ நிறைய பேருக்கு நான் தியரிட்டிக்கா சொன்னா புரியாது. ஸோ நான் லைவாவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டிராபிக் கேம்பெயின் ரன் பண்றீங்க. டிராபிக் கேம்பெயின் உங்க பிசினஸ்க்காக நீங்க ரன் பண்ணும்போது அதுல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் என்ன நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராபிக் கேம்பெயின் எடுத்திருக்கேன். டிராபிக் கேம்பெயின்ல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டுது, சோ கன்வர்ஷன் லொகேஷன். இதான் நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துக்கோம். இது வரைக்கும் நீங்க கன்வர்ஷன் லொகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்காதோம், தயவு செஞ்சு என்னோட லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அதுல கன்வர்ஷன் லொகேஷன் என்ன சொல்லி கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த கன்வர்ஷன் லொகேஷன் எப்படி செலக்ட் பண்ணணும் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் அதுக்கு கீழே இருக்கும் கைஸ். சோ இதுதான் வந்து பார்த்தோம் ரொம்ப 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 முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டான இடத்துல வந்து உங்களால பிக்ஸ் பண்ண முடியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், டிராபிக் கேம்பெயின் சூஸ் பண்ணிருக்கோம். டிராபிக் கேம்பெயின்ல பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் கேம்பெயின்ல மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணுற கிளிக்ஸ், அதாவது நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு மூவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூவ் பண்ணியிருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து கொண்டு வரணும்னா இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். அதர் கோல்ஸ் என்னென்ன இருக்கு, மேக்ஸிமம் டெய்லி யூனிக் ரீச், அதாவது உங்க ஆடை வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமருக்கெல்லாம் யூனிக்கா ஒருத்தர் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீச் பண்ணலாம். ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன், இப்போ நீங்க டிராபிக் கேம்பெயின் ரன் பண்ணிடுறீங்க, அதுல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வரணும், இல்ல எனக்கு லீட்ஸ் வரணும், அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றதா இருந்தா நீங்க இதை சூஸ் பண்ணலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன். இம்ப்ரெஷன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க போட்டோவை ரிப்பீட்டா ஷோ பண்ணிட்டே இருப்பாங்க மெனி டைம்ஸ். அதாவது ஒரே யூசருக்கு உங்க ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்றேன்னா, சோ அந்த ஆடை வந்து நீங்க ரெகுலரா பாத்துட்டே இருப்பீங்க, மல்டிபிள் டைம்ஸ் பாப்பீங்க. அதுக்கு நீங்க சூஸ் அந்த மாதிரி நீங்க கேம்பெயின் ரன் பண்ணா நீங்க என்ன சூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன். சோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு டிராபிக் கேம்பெயின்ல கிட்டத்தட்ட 4 கோல்ஸ் இருக்கு. இதுல எது நீங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க தான் திங்க் பண்ணணும். சோ எனக்கு வந்து நீங்க டிராபிக் கேம்பெயின் சேர்த்து ஒரு எனக்கு லீட்ஸும் வரணும், கொஞ்சம் கன்வர்ஷன் இருக்குன்னா நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் அதை சூஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம். இல்ல என்னோட ஆட் வந்து முதல்ல வைடா ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் நம்பர் லிங்க் கிளிக்ஸ் அல்லது மேக்ஸிமம் நம்பர் யூனிக் ரீச். யூனிக்னா என்னன்னா எல்லாருக்குமே வந்து ரிப்பீட்டடா ஆகாது, எல்லாருக்கும் ரீச் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ப்ராடா போயிட்டே இருக்கும். ஸோ இது யூனிக்கா இருக்கும். ஸோ அதனால யூனிக் ரீச். மேக்ஸிமம் நம்பர் இம்ப்ரெஷன், என்னோட வந்து லொகேஷன் வந்து ரொம்ப நேரம். ஸோ அதனால அடிக்கடி என்னோட ஆட்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன் கேம்பெயின் ட்ரை பண்ணணும். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் கேம்பெயின்ல இத்தனை பெர்ஃபார்மன்ஸ் கோல் இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து நமக்கு நிறைய கேம்பெயின் அப்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அவேர்னஸ் பார்க்கலாம். அவேர்னஸ்ல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆட்ஸ் வந்து நீங்க ரன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க கிளீனா வாட்ச் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ நானே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு புது கம்பெனி அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அட்டன் பண்ண கம்பெனில நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கேன். ஸோ அந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் போன்ற ஆப்ஷனே தெரியல. ஸோ இதே மாதிரிதான் உங்க பிசினஸ் ஓனரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க டீமுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்களா, என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க, அதான் நீங்க கேட்கணும். நீங்க கேட்டா மட்டும் தான் அவங்க வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க, அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இல்ல நீங்களே ஆட் ரன் பண்ணாலும் ஸோ நீங்க வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல் கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்றீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் ஒர்க் ஆகல, ஸோ செக் பண்ணுவோம். இப்போ நம்ம அவேர்னஸ் கேம்பெயின் இருக்கும். அவேர்னஸ் கேம்பெயின் வந்து பார்த்தா என்னென்ன இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ரீச். ஸோ இங்க வந்து எத்தனை இருக்கு, கிட்டத்தட்ட 4 இருக்கு, 5 இருக்கு. ஆக்சுவலா வந்து உங்களோட அவேர்னஸ் கேம்பை வைடா போகணும், ரொம்ப பேர் நிறைய பேர் ரீச் ஆகணும். என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ரீச் ஆட்ஸ் கொடுக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் இம்ப்ரெஷன், இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். இம்ப்ரெஷன் என்னது, ஸோ ஒரே ஆட மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களோட ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் காட்டுறது தான் இந்த இம்ப்ரெஷன். மேக்ஸிமம் நம்பர் ரீகால் லிஃப்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்க கிளீனா வாட்ச் பண்ணுங்க. வி வில் ட்ரை டு ஷோ யுவர் ஆட்ஸ் பீப்புள் ஹூ ஆர் லைக் ரிமெம்பர். ஸோ உங்க போஸ்ட் யாரும் லைக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும், அதாவது ரீமார்க்கெட்டிங் சொல்லலாம், ஷார்ட்டா சொல்லலாம் ரீகால் சொல்றாங்களே. ஸோ இந்த மாதிரி ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ மேக்ஸிமம் த்ரூ பிளே வியூஸ், அதாவது 50 செகண்ட்ஸ் மேல வரையும் பார்க்க வைக்கணும். உங்க ஆட் நீங்க ஒரு வீடியோ ஆட் ரன் பண்றீங்க, அந்த வீடியோ ஆட் வந்து 50 செகண்ட்ஸ் மேல வரையும் பார்க்க வைக்கணும்னா நீங்க இந்த மேக்ஸிமம் த்ரூ பிளே வியூஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல மேக்ஸிமம் 2 செகண்ட் வந்து பார்க்கணும், கண்டினியூஸ் வீடியோ வியூஸ்னு இருக்கு. இதை வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த த்ரூ பிளே வியூஸ்க்கும் கண்டினியூஸ் பிளே வியூஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க வீடியோ கேமரா ட்ரை பண்றதா இருந்தா கண்டிப்பா மேக்ஸிமம் த்ரூ பிளே வியூஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்டிங் வந்து 50 செகண்ட்ஸ் மேல வரையும் அந்த ஆட் வந்து பார்க்க வைப்பாங்க. அதாவது 50 செகண்ட்ஸ் மேல வரையும் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்க்க வைக்கிற ஆட் தான் வந்து மேக்ஸிமம் த்ரூ பிளே வியூஸ்னு சொல்லுவாங்க, த்ரூ பிளே வியூஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் 2 செகண்ட் கண்டினியூஸ் வீடியோ வியூஸ் இருக்குல்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவுல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். இல்ல நீங்க ஒரு ஆட் பார்த்துட்டே இருப்பீங்க, டக்குன்னு வந்து வீடியோ நடுவுல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ரன் ஸ்கிப் ஆட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஸ்கிப் ஆட் மாதிரி சொல்லலாம் இதை. ஸோ இந்த மாதிரி 2 செகண்ட் வந்து கண்டினியூஸ் வியூஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஆட் பார்க்காம அந்த வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்தோம் ரெண்டு கேம்பெயின் பார்த்தோம். ஒன்னு அவேர்னஸ் பார்த்தோம், இன்னொன்று டிராபிக் பார்த்தோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்க எந்த கேம்பெயின் எடுத்தாலும் அந்த கேம்பெயில வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கு கைஸ். ஸோ அந்த கோல் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். ஸோ இதை செக் பண்ணா மட்டும் தான் உங்களால ப்ராப்பரான ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த ஆட் ரன் பண்ணோம், நமக்கு என்ன ரிசல்ட் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் கோல் யூஸ் பண்ணணும் சொல்லு. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிசினஸ் யூஸ் பண்ற லீட்ஸ் தான். ஸோ நீங்க லீட்ஸ் யூஸ் பண்ணா லீட்ஸ் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கோல் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் கோல் எப்படி ஒர்க் ஆகுது, எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது சொல்லி செக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா தெரியும் கைஸ். ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் தான் என்ன, ஸோ பர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் என்னென்ன இருக்கு, ஒவ்வொரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கோல் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.